டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இரத்த அழுத்தம் இன்றைக்கு அதீதமான பக்கவாத நோய்க்கும், சிறுநீரக செயலிழப்பு நோய்க்கும், மாரடைப்புக்கும், ஏன் நுரையீரலில் இருக்கக்கூடிய அனூரிசம் சார்ந்த, அதே போல பல்மனரி எம்பாலிசம் சார்ந்த நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறத பார்க்கும். நம்ம நிறைய பேருக்கு கோபம் நிறைய வரும். நம்ம நிறைய என்ன நினைப்போம்னா, இது ஒரு பிடிவாத குணம் போல இருக்குன்னு நினைப்போம். ஆனா உட்புறமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற இரத்த அழுத்த நோய் இதோடைய வெளிப்பாடாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யோசனைகள், எதிர்மறை எண்ணங்கள், பொறாமை குணங்கள், போட்டி குணங்கள், நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போகும்போது வருகின்ற ஏமாற்றங்களை படிப்பினையாக உணராமல் அந்த இடத்துல கோபத்தை கொண்டு வந்து பழிவாங்குகின்ற எண்ணமாக மாறுவது வரை இவை அனைத்துக்குமே காரணம் இரத்த அழுத்தம் தான். இரத்த அழுத்தம் வந்தாலே மருந்துகள் சாப்பிட வேண்டும்ங்கிறது நியதி. இன்றைக்கு நவீன மருத்துவமாகட்டும், இயற்கை மருத்துவமாகட்டும், இரத்த அழுத்தத்தை விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இரத்த அழுத்தத்திற்கு சாப்பிடுகின்ற மாத்திரைகள் மட்டும் நமக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு மாத்திரை ஆரம்பித்து, 2 மாத்திரை ஆரம்பித்து, 4 மாத்திரை ஆரம்பித்து, மீண்டும் மீண்டும் மாத்திரைகளோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் அனைவருமே இருக்கும். இரத்த அழுத்தத்திற்கான சிறப்பு சிகிச்சைகள் இருந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இதய நோய், மனம் சார்ந்த சிரமங்கள், இன்றைக்கு நேரடியாக மறைமுகமாக ஏற்படுகின்ற இதய நோய்கள் மற்றும் உயர்ந்த மற்றும் தாழ்ந்த இரத்த அழுத்தத்தை மாற்றக்கூடிய இரத்த அழுத்த நீங்க கஷாயம் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த இரத்த அழுத்தம் நீங்க கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். இரத்த அழுத்த நீங்க கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, தாமரைப்பூ, ஆவாரம்பூ, துளசி, சுக்கு, ஏலக்காய். வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய, வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு சுலபமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த ஒரு இணை மருந்தாக, துணை மருந்தாக பித்தத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய இந்த இரத்த அழுத்த நீங்க கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல அளந்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். ரோஜா பூலாம் நமக்கு தலையில் வச்சு தூக்கி போடாதீங்க. இனிமேல் ரோஜாப்பூ கிடைச்சதுன்னா அழகா அதை சுத்தப்படுத்தி நிழல்ல உலர்த்தி வீட்டுல வச்சுங்க. ரோஜா இதழ் சூரணம் 2 கிராம், செம்பருத்தி பூ சூரணம் 2 கிராம், தாமரை பூவுடைய சூரணம் 2 கிராம், ஆவாரம் பூ சூரணம் 2 கிராம், துளசி சூரணம் 2 கிராம், சுக்கு சூரணம் 2 கிராம், ஏலக்காய் சூரணம் 2 கிராம். இதுல யோசிச்சு பாருங்களேன், எல்லாமே நம்ம வீட்டுல உள்ளதுதாங்க. தாமரை பூ வேணா வெளியில வாங்கணும், ஆவாரம் பூ வேணா வெளியில வாங்கணும். அதுவும் நம்ம கிராம பேக்ரவுண்ட்ல இருக்கோம்னா நமக்கு எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. ரோஜா பூ மட்டும்தான் காசு கொடுத்து வாங்கணும். ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, தாமரைப்பூ, ஆவாரம்பூ, துளசி, சுக்கு, ஏலக்காய் 7 பொருட்கள் தான். இன்னைக்கு ரத்த அழுத்தத்தை குறைத்து, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை குறைத்து, இதய நோயை தடுத்து, மன அமைதியற்ற பதட்ட நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்னைக்கு மனநோயை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க. மனநல மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை செய்து எல்லாம் செஞ்சா நம்ம நல்லா இருக்கும், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா தூக்கம் வராது, எதை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். மனசுல இருக்கக்கூடிய குறைகளை, நிறைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு மனசுல பயம் இருக்கும். ஐயோ வெளியில போறாங்களே, கணவனுக்கு ஏதாவது ஆகுமா, குழந்தைக்கு ஏதாவது ஆகுமா, பயத்தோடவே ஓடிக்கிட்டு இருப்போம். எவ்வளவு நாள் ஓட முடியும்? அப்ப இதை நீக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட போனா அவர் கொடுக்குற மாத்திரை எல்லாம் தூக்க மாத்திரை, சாப்பிட்டாலே தூங்கிட்டே இருப்போம். அப்ப வீட்டுல பிரச்சனை வரும். நல்லா தானே இருக்க, நீ வீட்டு வேலையும் செய்யறது இல்ல, எங்களுக்கும் உதவியா இருக்கிறது இல்லைன்னு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். நம்முடைய குறையை யார் புரிந்து கொள்வார்கள்? யாரும் புரிஞ்சுக்க வேணாம். இந்த கஷாயத்தை மட்டும் கரெக்டா சாப்பிடுங்க. ரோஜாப்பூ, செம்பருத்தி பூ, தாமரைப்பூ, ஆவாரம்பூ, துளசி, சுக்கு, ஏலக்காய் 7 பொருட்கள். ஒவ்வொன்னையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீர்ல போட்டு சாப்பிடுங்க. அவ்வளவு அழகாக உடல் மாற்றம் அடைகிறத பார்க்கலாம். நல்ல நறுமணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கஷாயம். இந்த பியூட்டி என்னன்னா, ரோஜா இலையை நீங்க சேர்க்கறதுனால
இந்த கஷாயம் நீங்க வீட்டுல போட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்பான், நீங்க என்ன வீட்டுல ஸ்பெஷலா சமைக்கிறீங்க, அவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு. அதாவது மருந்தை குடிச்சா வரக்கூடிய பலன் இல்லை, மருந்தை நுகர்ந்தாலே வரக்கூடிய அளவுக்கு நமக்கு மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். மிக அழகான ஒரு அருமருந்து, துவர்ப்பு சுவை எடுக்கக்கூடிய மருந்து. ஆனால் இன்றைக்கு அந்த துவர்ப்பு சுவை உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைத்து தேவையற்று அதீதமாக இருக்கக்கூடிய நிறைய நோய்களை குணப்படுத்தும். அப்படிங்கிற வகையில இந்த இரத்த அழுத்தம் நீங்க கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக நாம் பார்ப்போம். ஆயுள் முழுவதும் நாம் ஆரோக்கியமாக வாழ என்ன செய்ய வேண்டும்? எல்லா மருத்துவ முறையும் என்ன சொல்லுது தெரியுமா? ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும்னா முதல்ல இதயத்தையும் இரத்த அழுத்தத்தையும் இரத்த ஓட்டத்தையும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லுது. இன்னைக்கு நோய் ஏன் ஏற்படுது? எங்கெங்கெல்லாம் நம்முடைய இரத்த ஓட்டம் குறையுதோ, எங்கெல்லாம் பிராணவாயுடைய அந்த சக்தி குறையுதோ, எங்கெல்லாம் இரத்த ஓட்டத்தின் மூலம் கழிவுகள் நீக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நோய்கள் ஏற்படுது. பொதுவா நம்ம உடம்புல நிறைய அணுக்கள் இருக்கிறத பார்க்கணும். இந்த அணுக்களுக்கு தேவையான 3 விஷயங்கள், ஒன்று நீர்ச்சத்து, மற்றொன்று பிராணவாயு, மற்றொன்று அந்த அணுக்கள் இயங்க தேவையான ஆற்றல். இந்த 3 விஷயம் தேவை. இந்த 3 விஷயங்கள் சரியாக இருந்ததுன்னா அணுக்கள் சீராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அணுக்கள் சீராக வேலை செய்யும் போது அந்த அணுவுடைய ஆயுட்காலம் முடியும் போது தன்னைத்தானே புதுப்பிக்கத்தக்க வகையில அணுக்கள் வளர ஆரம்பிக்கும். அப்ப சிரமம் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் அடைந்து கொண்டே வருவதையும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு அணுக்களுக்கு தேவையான நீர்ச்சத்தும் பிராணசக்தியும் ஆற்றலும் கிடைக்காம போகுது. அப்படின்னா அங்கதான் நமக்கு வயதாகின்ற வேகம் அதிகமாகின்ற ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். அப்ப ஆயுர்வேத மருத்துவம் மட்டுமல்ல, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தமிழ் மருத்துவமும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாரம்பரிய மருத்துவ முறைகளும் சொல்லுவது என்ன? உடல்ல இரத்த ஓட்டத்தை சீராக்கி ஆற்றலை உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் கொண்டு சேர்த்து நீர்ச்சத்தை முறையாக கொடுத்தாலே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்ப இது எல்லாத்தையும் அடிப்படையான விஷயம் என்ன? உடலுடைய இரத்த ஓட்டம். இந்த இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கின்ற நிலையை மாறி இயல்பு நிலையை விடுத்து இயல்பற்ற நிலையாக மாறும்போது, இயல்பற்ற நிலையாக மாறுகின்ற நிலை வரும்போது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நோய்க்கு பேர் தான் இரத்த அழுத்த நோய். இது உயர்ந்த இரத்த அழுத்த நோய், குறைந்த இரத்த அழுத்த நோய்னு 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பொதுவாக இதயத்திலிருந்து வேகமாக வெளியில் செல்லக்கூடிய இரத்தத்துடைய அழுத்தமும் இதயத்திற்கு மீண்டும் திரும்பி வருகின்ற இரத்தத்துடைய அழுத்தமும் ஒரு சீராக வேலை செய்யும் போதுதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வேகமா ரத்தம் வெளியில போனாலும் சரி, வேகமா ரத்தம் இதயத்துக்குள்ள வந்தாலும் சரி, ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி அந்த இடம் ஒரு அப்ஸ்ட்ரக்ட் ஆச்சுன்னா, நின்று போச்சுன்னா 1 செகண்ட்ல நம்மளோட உயிர் போயிடும். அப்ப இந்த நிகழ்வை சீராக வைத்துக் கொள்வதற்கு உடல் 5 விஷயங்களை செய்யறத பார்க்கணும். நுரையீரலுடைய இயக்கமும் இதயத்துடைய இயக்கமும் ஒரு சேர இருக்கும் போது நம்முடைய இதயத்துடைய செயல்பாடு, இரத்த அழுத்தத்துடைய செயல்பாடு சீராக இருக்கிறத பார்க்கணும். எவ்வாறு பிராணவாயு உள்ள போகுது, எவ்வாறு பிராணவாயு வெளியில போகுது, உள்ள போகிற பிராணவாயு உள்ள இருக்கக்கூடிய நல்ல காற்று எவ்வாறு உடனே உடலால் உறிஞ்சப்பட்டு நல்ல ரத்தம் இதயத்திற்குள் செலுத்தப்படுகிறது, அதே போல எவ்வாறு கெட்ட ரத்தம் உடலுக்குள் வரும்போது அது இதயத்தின் மூலமாக மற்ற இடங்களிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்டு சுத்தி செய்யப்பட்டு மாற்றப்படுகிறது. அப்படிங்கிற இந்த விகிதம், நுரையீரல் இதயத்துடைய செயல்பாடு விகிதம் சீராக இருக்கும்போது நமக்கு இரத்த அழுத்த நோய் ஏற்படாது. ஆனா இதுல ஏற்படுகின்ற மாற்றங்கள் நமக்கு நிச்சயமாக இரத்த அழுத்த நோயை உருவாக்கும். அதனாலதான் பிராணாயாமத்தை இரத்த அழுத்தத்திற்கான முதலுதவி மிகச்சிறந்த சிகிச்சையாக உலக மருத்துவம் ஏன் ஒத்துக்கொண்டிருக்கிறதுனா, பிராணாயாமம் செய்யும் போது உங்களுடைய நுரையீரலுடைய இயக்கமும் உங்க இதயத்துடைய இயக்கமும் சீராக இருக்கும்போது உங்களுக்கு சிரமமற்று இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு மன அழுத்தத்திற்கும் இரத்த ஓட்டத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்னு வச்சுங்களேன், கோபம் வருது, கவலைப்படுறோம், பதட்டப்படுறோம். இந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்முடைய இதய துடிப்பை நாமே கேட்க முடியும். பால்பிட்டேஷன் சொல்லுவோம், அது ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படுது அப்படின்னா அதற்கான காரணம் மன அழுத்தம். மன அழுத்தம் அதிகமாகும் போதும் சரி, பதட்டம் அதிகமாகும் சரி,
கவலை அதிகமாகும் போதும் சரி, கோபம் அதிகமாகும் போதும் சரி, ரத்த அழுத்தம் கூடி போறதை நம்ம பார்க்கணும். அப்ப ரத்த அழுத்தம் கூடி போவதற்கு காரணமாக இவை இருக்கும்போது இவற்றையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கான முயற்சி தேவை. மூன்றாவது, ரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணம் உடல் கழிவுகள். இப்போ ரத்தத்துல குறிப்பிட்ட அளவுக்கு வெள்ளை அணுக்கள், குறிப்பிட்ட அளவுக்கு சிகப்பணுக்கள், குறிப்பிட்ட அளவுக்கு தட்டை அணுக்கள், குறிப்பிட்ட அளவுக்கு சத்துக்கள் இருக்குன்னா பரவாயில்ல. ஒருவேளை ரத்தத்துல தேவையற்ற உப்புக்களுடைய அளவோ, தேவையற்ற இனிப்பு அளவோ, தேவையற்ற கால்சியம் அளவோ இருந்தா என்ன ஆகும்? பிளட்டோட திக்னஸ் அதிகமாகும், விஸ்காசிட்டி அதிகமாகும். உடனே கட்டி போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. விஸ்காசிட்டி கோடியில ஒரு பகுதி அதிகமானா கூட மொத்த உடம்புல இருக்க ரத்த ஓட்டமும் ஒரு பகுதி குறையும், லட்சத்தில் ஒரு பகுதி குறையும். இந்த லட்சத்தில் ஒரு பகுதி குறைந்து போனா கூட நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? முற்றிலுமாக மிகப்பெரிய சிரமத்துக்குள்ள நம்ம போக ஆரம்பிப்போம். அதனால இதையே என்ன பண்ணும்? இந்த ஸ்லோவாகக்கூடிய பிளட்டோட விஸ்காசிட்டியை மேனேஜ் பண்றதுக்காக அழுத்தத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஒரு குழாவை திறக்கிறோம், தண்ணி வரல. அப்ப நம்ம என்ன பண்றோம்? குழாவை வேகமா திறந்தா என்ன ஆகும்? தண்ணி வேகமா வருது இல்லையா? அதே ஒரு இயக்கத்தை உடம்பே செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல ரத்த அழுத்தத்திற்கான மிகப்பெரிய காரணமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் இருக்கிறத பாக்குறோம். கொலஸ்ட்ரால் சத்து அதிகமாகுது, உடனே ரத்த குழாய்கள் அழுத்தம் அதிகமாகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும், ரத்த அழுத்தம் அதிகமாகும், ரத்த அழுத்த நோயாளியாகவே நம்ம மாற ஆரம்பிச்சிடும். நான்காவது, இன்றைக்கு உடல் இயக்கம் நம்முடைய இதயத்தை, இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுலபமான வழி. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ல நிறைய பேரை நான் பார்க்கிறேன், அவங்களால நடக்க முடியறதில்லை, அவங்களால வேலை செய்ய முடியறதில்லை, அவங்க அதற்கான முக்கியத்துவத்தையும் கொடுப்பது கிடையாது. அந்த மாதிரி முக்கியத்துவமற்ற ஒரு நிலையில நாம் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? நமக்கு ரத்த அழுத்தமும் ரத்த ஓட்டமும் மாற்றமடைய ஆரம்பிக்கும் போது நம்முடைய இயக்கம் குறைவாக இருக்கிறது. ஆனா உடலுடைய இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல் தேவை, பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமா தேவை. அப்ப இதயம் என்ன பண்ணும்? தானாகவே அழுத்தம் கொடுத்து ஒரு துடிப்பு இருக்க வேண்டிய இடத்தில் 2 துடிப்புகளை கொண்டு வந்து நம்முடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தும் போது அதுவும் இரத்த அழுத்தத்திற்கு மிகப்பெரிய காரணமாக மாறுகிறது. இது எல்லாத்துக்கும் மேல மிக மிக முக்கியமானது, இன்றைக்கு பரம்பரையாக இரத்த அழுத்த நோய் ஏற்படுவது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? 11 வயது குழந்தை இன்றைக்கு கிட்னி ஃபெயிலியர்ல வரதை பார்க்குறேன். என்னன்னு பார்த்தா 6 வயது 5 வயதிலிருந்தே குழந்தைக்கு ரத்த அழுத்த நோய் இருந்திருக்கு. ஆனா நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லை. திடீர்னு ஒரு நாள் கை கால் முகம் வீங்கும் போது நம்ம போய் பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு. உடனே நம்ம செய்ய வேண்டிய சிகிச்சையில முக்கியமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளை கொடுக்கறத பார்க்குறேன். ஒரு காலத்துல ஒரு 15 வருடத்திற்கு முன்பு 2005 2006 இந்த டைம்லலாம் நான் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது, பெரும்பாலானோரை நான் பார்க்கும்போது அந்த கிட்னி ஃபெயிலியர் கேசஸ்லாம் 55 60 வயசுல வரும். ஆனா இப்பெல்லாம் நான் பார்க்கிறேன் 2021 கோவிடுக்கு பிறகு பார்க்கிறேன் 18 வயது 20 வயது 24 வயது இளைஞர்கள்லாம் இன்றைக்கு பெரிய பிரச்சனையோட வரதை பார்க்கிறேன், கிட்னி ஃபெயிலியர்ஸோட வரதை பார்க்கிறேன். காரணம் என்னன்னு பார்த்தா ஹை பிளட் ப்ரெஷர் தெரியாமே இருக்கு, நம்ம கவனிக்காம இருக்கும். அப்ப உயர்ந்த ரத்த அழுத்தம் வருவதற்கு 5 காரணங்கள் மட்டும் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா இந்த 5 காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல உயர் ரத்த அழுத்தம் இன்றைக்கு நமக்கு பாதிப்பை உண்டாக்குகிறது அப்படின்னா இது 3 நிலைகளாக உயர் ரத்த அழுத்தத்தை நம்ம பிரிக்கணும். முதல்ல நம்ம சொல்றது ஹேபிச்சுவல் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். சில வேலைகள் செய்யும் போது நமக்கு ஏற்படுகின்ற ரத்த குதிப்பு. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்தா ஒயிட் காலர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். உட்காந்து டாக்டரை பார்த்தீங்கன்னா உடனே பிளட் ப்ரெஷர் 180 140ன்னு காட்டும். அதே வீட்டுக்கு போய் ரிலாக்ஸா பார்த்தா 110 190 தான் இருக்கும். நம்மளே யோசிப்போம் இது என்ன அங்க போகும்போது அதிகமாகுது, அவங்களோட மெஷின் தப்பான்னு கூட நமக்கு சந்தேகம் வரும். ஆனா உண்மையிலேயே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது பேரு ஆஸ்பத்திரிக்கு போனா வரக்கூடிய, டாக்டர்ஸை பார்த்தா வரக்கூடிய பிளட் ப்ரெஷர் கட்டனா வரக்கூடிய. அதே போல ஏதாவது வேலை செய்யும் போது, சிலர்லாம் உபவாசம் இருக்கும்போது சாப்பிடாம இருக்கும்போது பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். சிலருக்கு ஏதாவது படிக்கட்டுகள் ஏறி போயிட்டு வந்தா பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். இதுக்கு பேரு ஹேபிச்சுவல் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இதை கிளினிக்கலா நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்ல மாட்டோம். குறிப்பிட்ட நேரங்களை தவிர மற்ற நேரங்கள்ல எந்த வகையான பாதிப்பும் இல்லாமல் இருக்குதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பேரு ஹேபிச்சுவல் பிளட் ப்ரெஷர். ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இன்னைக்கு பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது கிளினிக்கல் பிளட் ப்ரெஷர்னு இதுக்கு பேரு. எப்ப நீங்க செக் பண்ணாலும் தூங்கி எழுந்த பிறகு, உணவு சாப்பிடுவதற்கு முன்பு, உணவு உண்ட பிறகு, மத்தியான நேரங்கள்ல ரேண்டமா செக் பண்ணும்போது, இரவு தூங்குவதற்கு முன்பு, நல்ல ஓய்வுக்கு பிறகு எப்ப செக் பண்ணாலும்
பிளட் பிரஷருடைய அளவு 140 100 வரக்கூடிய பிளட் பிரஷர் தான் இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய கிளினிக்கல் பிளட் பிரஷர். இது மருந்து சாப்பிட்டு தான் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய பிளட் பிரஷர். இதை கட்டுப்படுத்தாம விடும்போது நிறைய பக்க விளைவுகளை, குறிப்பாக இதய நோய்களையும், ஈரல் நோய்களையும், சிறுநீரக நோய்களையும், பக்கவாத நோய்களையும், நிறைய ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கக்கூடிய நோய்களையும் கொண்டு வரக்கூடியது. இதுக்கு பேரு கிளினிக்கல் பிளட் பிரஷர்னு சொல்லுவோம். முதல்ல சொன்னது ஹேபிச்சுவல் அல்லது பிஹேவியல் பிளட் பிரஷர், இரண்டாவது வருது கிளினிக்கல் பிளட் பிரஷர், மூன்றாவது வருவது மேலிக்னன்ட் பிளட் பிரஷர். அப்படின்னா என்ன? புற்றுநோய் எப்படி ஒரு மனிதனை கொல்லுமோ அதே போல உடனே பக்கவாதத்தையோ, மரணத்தையோ, ஹார்ட் அட்டாக்கையோ, அக்யூட் கிட்னி ஃபெயிலியரையோ கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிளட் பிரஷர். அதாவது எப்ப நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் 180 110 180 120 200 130 அளவுக்கு மெஷினே எரர்னு காட்டக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய பிளட் பிரஷர். இதுக்கு பேர் தான் மேலிக்னன்ட் பிளட் பிரஷர்னு சொல்லுவோம். இந்த பிளட் பிரஷரோட முக்கியமான காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தா 5 காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். முதல் காம்ப்ளிகேஷன் பக்கவாத நோய், ஸ்ட்ரோக். இரண்டாவது காம்ப்ளிகேஷன் ஹார்ட் அட்டாக் அல்லது ஹார்ட் ஃபெயிலியர். மூன்றாவது காம்ப்ளிகேஷன் கிட்னி ஃபெயிலியர். நான்காவது காம்ப்ளிகேஷன் அனூரிசம்னு சொல்லக்கூடிய இரத்த குழாய்கள், நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் போகக்கூடிய இரத்த குழாய்கள்ல தேவையற்ற இரத்த அழுத்தங்கள் குழாய்களுடைய சுவரை உடைத்து அந்த இடத்துல 2 இரத்த குழாயும் ஒன்னா சேர்ந்துடும். என்ன ஆகும்? நல்ல ரத்தம் போற ரத்த குழாவும் கெட்ட ரத்தம் போற ரத்த குழாவும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? சாக்கடை தண்ணியில குடி தண்ணி பைப்பு கலந்தா என்ன ஆகும்? வெறும் சாக்கடையாக உடல் மாறும்போது உடல் முழுவதும் தேவையான பிராணவாயுவுடைய சக்தி குறைந்து பெரிய பாதிப்புக்கு நம்ம உள்ளாகும். இதுக்குதான் இது ஒரு காம்ப்ளிகேஷன். 5th இம்பார்ட்டன்ட் காம்ப்ளிகேஷன் வந்து மைண்ட் ஃபாக், பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். எதுவுமே யோசிக்க மாட்டோம். யாராவது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டேன் இல்ல சாப்பிடலன்னு சொல்லுவோம். யாராவது வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, இப்ப நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்னன்னு கேள்வி கேட்கணும்னாலே நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிளட் பிரஷர் ரொம்ப மோசமா இருக்குன்னு. நம்மளுடைய மூளையுடைய சிந்தனையை, ஆக்கப்பூர்வமான சிந்தனையை குறைத்து எப்பொழுது யாரை பார்த்தாலும் கடுமையான சண்டை போடக்கூடிய குணத்தை உருவாக்கக்கூடிய அந்த பிளட் பிரஷர் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். நிறைய காம்ப்ளிகேஷன் பிளட் பிரஷர்னால வரும்னாலும் இந்த 5 காம்ப்ளிகேஷன் நம்ம பார்த்துக்கணும். சார் பிளட் பிரஷர் வந்துருச்சு, நீங்க சொல்லக்கூடிய ஹேபிச்சுவல் அல்லது பிஹேவியரியல் பிளட் பிரஷர் அல்லது கிளினிக்கல் பிளட் பிரஷர் அல்லது மேலிக்னன்ட் பிளட் பிரஷர் இதெல்லாம் இருக்கு, மாத்திரை சாப்பிட்றோம், ஆனாலும் எனக்கு வந்து எதுவுமே குறையிலையே சார். பிளட் பிரஷர்னால வரக்கூடிய 5 பிரச்சனை: உயர் ரத்த அழுத்தம், உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய விகிதாச்சார மாற்றங்கள், பிளட் ஃப்ளோ குறைஞ்சு போறது இல்ல கூடுதலா மாறுறது, மனநோய் மற்றும் மன அழுத்தம், இதய நோய். இந்த 5 காம்ப்ளிகேஷனும் பிளட் பிரஷர்னால வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த 5 பிரச்சனை இருப்பவர்களும் அல்லது வெறும் ரத்த கொதிப்பு பின்னாடி இந்த 5 பிரச்சனைகளாக மாறாமல் இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க நம்ம யாராக இருந்தாலுமே ரோஜா பூ, செம்பருத்தி பூ, தாமரை பூ, ஆவாரம் பூ, துளசி, சுக்கு, ஏலக்காய், இந்த 7 பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து. நான் பொதுவா சொல்லுவேன், பிளட் பிரஷர் அப்படிங்கிறது ஒரு நேரத்துல மருந்து சாப்பிட்றதுனால குறையாது. நம்ம சாப்பிட்ற உணவையே மருந்தாக மாத்திட்டோம்னா பிளட் பிரஷரை ரொம்ப சுலபமா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்? 1 லிட்டர் தண்ணீர் எடுங்க, நல்லா அதை கொதிக்க வைங்க. தண்ணீர் நல்ல குபுகுபுவென்று கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை ஸ்லிம் பண்ணிட்டு அதுல 10 கிராம் ரோஜா பூ, 10 கிராம் செம்பருத்தி பூ, 10 கிராம் தாமரை பூ, தாமரை இதழ் மட்டும் போடலாம், 10 கிராம் ஆவாரம் பூ, அது கூட துளசி, சுக்கு, ஏலக்காய் 10 கிராம், இது எல்லாத்தையும் போட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லிம்ல ஒரு 20 நிமிஷம் அதை நல்லா பாயில் பண்ணுங்க. 20 நிமிடம் ஆன பிறகு தட்டை எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டி அதை ஒரு பிளாஸ்க்ல போட்டு வச்சிருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு கட்டுப்படாத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இரத்த கொதிப்பு ஏற்பட்டு பக்கவாத நோயோ அல்லது ஹார்ட் அட்டாக்கோ அல்லது சிறுநீரக பாதிப்போ ஏற்பட்டு அதனால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், எப்பொழுதுமே பிளட் பிரஷர் குறையாம ரொம்ப பீக்கா இருக்கு, எனக்கு கிளினிக்கலா சிம்டம் இல்லை, ஆனா எப்ப செக் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இருக்குன்ற நோயோடு அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராவது இருக்கோம்னா இந்த தண்ணீரை காலை முதல் இரவு வரை அவர்களுக்கு குடிக்க கொடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ரோஜா பூ நமக்கு கிடைக்கும், செம்பருத்தி பூ கிடைக்கும், தாமரை பூ கிடைக்கும், ஆவாரம் பூ கிடைக்கும், துளசி இருக்கு, சுக்கும் ஏலக்காவும் நம்ம வீட்லயே உள்ளது. இதை விட சிம்பிளா பிளட் பிரஷரை குறைக்கிறதுக்கு என்ன மருந்துகள் நாம எடுத்துக்கொள்ள முடியும்? இன்றைக்கு இன்றைக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்கள் இல்லாதவர்களே பார்க்க வேண்டாங்க.
எல்லாருமே சாப்பிடலாம். என்ன காரணம்னா உழைப்பு குறைவு, எண்ணெய் பலகாரங்கள் அதிகம், இனிப்பு பலகாரங்கள் அதிகம், தூக்கமின்மை அதிகம்ன்ற நோயோட நம்ம போராடிட்டு இருக்கோம். இரவு நேரங்கள்ல அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது நம்முடைய தமிழ் விதி. அந்த விதியை மாறி இன்றைக்கு இரவு நேரங்கள்ல மட்டும் அசைவத்தை சாப்பிடுகின்ற சமூகமாகவே நாம் மாறி போயிருக்கோம். வாரம் ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் தமிழனுடைய ஒரு கடமை. ஆனா இந்த கடமையை மீறக்கூடிய வகையில தான் இன்றைக்கு வாழ்வியல் முறையை நம்ம வச்சிருக்கோம். அதனாலதான் தமிழ் உணவு, தமிழ் கலாச்சாரம் ஆரோக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் நோயோடும் நோய்த்தன்மையோடும் ஏன் தமிழன் போராடி கொண்டிருக்கிறான்னா காரணம் கலாச்சாரத்தை மறந்ததுதான். எனக்கு வேலை இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, இதெல்லாம் செய்ய முடியலன்னு நீங்க சொன்னாலும் கூட அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் காலையில ஒரு டைம், நைட் ஒரு டைம் ஒரு காஃபி கொடுக்குற மாதிரி, ஒரு டீ கொடுக்குற மாதிரி, ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்குற மாதிரி இந்த ரோஜா பூ, செம்பருத்தி பூ, தாமரை பூ, ஆவாரம் பூ, துளசி, சுக்கு, ஏலக்காய் இதை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த தீநீரை காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை சாப்பிடுங்க. இரத்த அழுத்தம், இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இரத்த சுழற்சி குறைபாடினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், தூக்கமின்மை, மன மகிழ்ச்சி, எல்லாத்துக்கும் மேல எல்லா வகையான இதய நோய்க்கும் மிகச்சிறந்த மருந்தாக, உணவாக இந்த தீநீர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். யாரெல்லாம் வீட்டுல இதை செய்ய முடியுமோ செய்யுங்க. யாரெல்லாம் வீட்டுல இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்க ரக்ஷக்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள், ரக்ஷக் டேப்லெட்னு சொல்லக்கூடிய மாத்திரைகளை இரவு படுக்கும் போது மட்டும் 2 மாத்திரைகளாக சாப்பிடும் போது, இந்த தீநீரை குடிக்கும் போது நம்முடைய இரத்த அழுத்தத்திலிருந்து, இரத்த கொழுப்புகளுடைய விகிதாச்சாரத்திலிருந்து, இதய நோயிலிருந்து, மனமகிழ்ச்சியிலிருந்து, குறைந்த தாழ்ந்த மற்றும் உயர்ந்த இரத்த அழுத்தத்திலிருந்து, அதாவது ஹேபிச்சுவல் அல்லது பிஹேவியரல் பிளட் பிரஷர், கிளினிக்கல் பிளட் பிரஷர், மேலிக்னன்ட் பிளட் பிரஷர் சொல்லக்கூடிய அந்த நோய்களுடைய தன்மை படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்க முடியும். பொதுவா உடல் கழிவு நீக்கம் நம்ம சரியா செஞ்சாலே பிளட் பிரஷர் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. வருஷத்துக்கு ஒரு முறை டீடாக்ஸ், 6 நாள் நெய் மருந்து எடுத்து 7வது நாள் பேதிக்கு மருந்து எடுங்க. மாசத்துக்கு ஒரு முறை மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை 10 இலைகளை எடுத்து 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லி ஆக்கி வடிகட்டி அதுல ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த 2 விஷயத்தை முழுமையா நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே நம்முடைய ஆரோக்கியத்துல மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, நோய் தடுப்பு, நோயுடைய பக்க விளைவற்ற ஆரோக்கிய பெருவாழ்வை நாம் வாழ முடியும். இந்த கஷாயம் நல்லதா, ரக்ஷக் மாத்திரை நல்லதான்னா கஷாயம் தான் நல்லது. முடியாதவங்க ரக்ஷக் மாத்திரையை பயன்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.